வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில 7 மணிக்கு நம்ம என்ன வீடியோ போட்டோம்னா சோளாபூரி வீடியோ போட்டோம். அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு என்ன வீடியோ போட போறோம்னா பார்த்தீங்கன்னா, நாம பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம சன்னா மசாலா செய்கிறதுக்கு 500 கிராம் அளவுக்கு கருப்பு சன்னா எடுத்து வச்சுருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 6 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். 6 hours later. இப்போ பார்த்தீங்கன்னா சன்னா 6 மணி நேரம் ஊறிடுச்சு. இதில் தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிப்போம். டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 6 விசில் அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சென்னாவை நல்லா வெந்துடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த சென்னாவில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்னா நார்மலாக சாப்பிட்டாலும் சரி, இல்லாட்டி சென்னா மசாலா பண்ணி சாப்பிட்டாலும் சரி, 2 பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராகவே இருக்கும். அந்த பயலுக்காகவாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்னு சொல்லி கொடுங்கப்பா. அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 4 க்ரீன் சில்லிஸ், அதுக்கப்புறம் 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பியூரே பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் டொமேட்டோ 4 மீடியம் சைஸ் டொமேட்டோவையும் பியூரே பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணாலும் அது நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட 4 க்ரீன் சில்லிஸ், அதுக்கப்புறம் வெங்காய பியூரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கட்டும். இதை பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இந்த வெங்காயத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுவோம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோ பியூரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம். இந்த டொமேட்டோ பியூரை பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. பிரேக்கே எடுக்காதீங்க இதில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டொமேட்டோ பியூரையை பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு சோளை மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோளை மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சென்னா மசாலா தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த சென்னாவோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அந்த தண்ணியிலே அந்த ஃப்ளேவர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணோன்னா அதில் தனி ஃப்ளேவர் வராது. இப்போ இது சென்னா பார்த்தீங்கன்னா இந்த சென்னா மசாலா எல்லாமே நம்ம போட்டோம்ல, இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொதித்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா கொத்தமல்லி இதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சென்னா பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம சென்னா மசாலா ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 நிமிஷம் ரெசிபி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன வீடியோலாம் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எப்படி செய்ய தெரியாத வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் போட முடியும். அப்போ உங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் போய் டகல் 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 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிச்சிருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா முன்னேலேருந்து இந்த ஃபீச்சர் இருக்குது. உங்களுக்கு தான் தெரியல சில பேருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் எப்படி ஹாரிசான்டலாக வச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ வர்த்திகளாக திருப்பி கீழே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கீழே ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க தம்பி 3 பேர் வருவாங்க. ஒருத்தன் 2 பேர் இருக்கும். அது சரியாக தெரியல எனக்கு. 3ஆவதாக ஒருத்தர் இருப்பான் ஆளுன்னு. அவனை வச்சு தட்டி விட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், 2 பேரும் உங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வீடியோ எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறுற மாதிரி இருக்கும். இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபன் ஃபேமிலி ஜாயின் ஆகுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். வீட்டு பிள்ளையா நினச்சிருந்தாக்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.